श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नवभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீபராசர பட்டருடைய ஆச்சரியமான ஸ்ரீரங்கராஜஸ்தவம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். பூர்வ சதகம் முடிஞ்சு இப்போ உத்தர சதகம். ஸோ இதில் ரொம்ப அழகான ஸ்லோகம் 86வது ஸ்லோகம் இன்றைய தினம் நம்ம சேவித்து அர்த்த அனுசந்தானம் பண்ண போவது. முடிஞ்ச அளவு அடியேன் ஸ்ரீவத்சங்காச்சாருடைய ஆச்சரியமான வியாக்கியானத்தை யதாசக்தி ஷேர் பண்ணிக்கிறேன். அதமிருதித கஷாயாக கேச்சித் ஆஜானதாஸ்ய त्वरित शिथिलचित्ताः कीर्तिचिन्तानमस्याः विदधति ननुभारं भक्तिनिघ्ना लभन्ते त्वयि किल ततमे त्वं तेषु रङ्गेन्द्र किं तत्. अतमृदितकषायाः केचिदाजानदास्य त्वरित शिथिलचित्ताः कीर्तिचिन्तानमस्याः विदधति ननुपारं भक्तिनिघ्ना लभन्ते त्वयि किल ततमे त्वं तेषु रङ्गेत्र किं तत्. ஸ்ரீரங்கநாதா, ஒரு சிலர் தங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்றவர்களாக இயல்பாகவே உள்ள கைங்கரிய நிலையை உணர்ந்து உன்னை குறித்து எதற்கும் பதற்றம் கொண்டபடி உள்ளவர்களாக ஒரு துவரித்தம், எதற்கும் அப்படியே ஒன்று அடையணுன்ற ஆசை உள்ளவர்களாக உன்னை நினைத்தே உள்ளம் வாடியவர்களாக உள்ளார்கள். சுபாவமாகவே, இயற்கையாகவே, இயல்பாகவே பாவங்கள் எதுவுமே இல்லாமல் இவர்கள் உன்னை குறித்து சங்கீர்த்தனம், தியானம், நமஸ்காரம் ஆகியவற்றை செய்தபடியே இருக்கின்றனர் என்று அனுபவிக்கிறார். இதனால் அவர்கள் பக்தி பரவசம் அடைந்து மிகவும் உயர்ந்த இலக்காகவும் அடையத்தக்க இலக்காகவும் உள்ள உன்னை அடைகின்றனர். இவர்கள் உன்னிடம் எப்போதும் நிலைக்கின்றனர் என்பது உண்மை. ஆனால் இவர்களிடம் நீ எப்போதும் நிலையாக இருக்கிறாயாமே, இது எப்படி? இவர்களெல்லாம் இயல்பாகவே அவர்களுக்கு பக்தி இருக்குது, பரவசம் இருக்குது, உயர்ந்த இலக்காக உன்னை அடையணும்னு உன்னை அடைகின்றனர். இவர்கள் உன்னை எப்போதும் உன்னிடம் நிலைக்கின்றனர் என்பது உண்மை. ஆனால் இவர்களிடம் நீ எப்போதும் நிலையாக உள்ளையாமே, இது எப்படி என்று கேள்வி கேட்கிறார். அழகான அனுபவம். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட கர்மங்களை அனுஷ்டிப்பதனாலே பாப்பங்களெல்லாம் நசிக்கப்பெற்று சுவாபாவிகமான இயற்கையான சேஷத்துவ ஞானம் தெரிந்து சேஷத்துவத்தை எம்பெருமானுக்கு அடிமை பூண்டிருத்தலை உணர்ந்தவர்களாய், அப்படியே பதறுபவர்களாய், எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்று மனம் குழைந்தவர்களாய், வாயினால் பாடுவதும் மனத்தினால் சிந்திப்பதும் உடம்பினால் தொழுவதுமாக 3 கரண விருத்திகளை செய்கிறார்கள். அத்தகையவர்கள் சம்சாரமாகிய இந்த பெரிய கடலை தாண்டி பரமப்பிராப்பியரான தேவரீரை பெற்று அனுபவிக்கிறார்கள். சமோகம் சர்வபூதேஷு என்று சொன்ன தேவரீர் மயித்தே அவர்கள் என்னிடத்தில் என்று சொன்னது பொருந்தும். தேஷு சாப்பியகம் அவர்களிடத்தில் நானும் இருக்கிறேன் என்பது எப்படி பொருந்தும்? தேவரீர் பக்கலிலே பக்தர்கள் நெஞ்சை ஊன்ற வைக்கிறார்கள் என்பது பொருந்தும், கரெக்ட், அப்ரோப்ரியட். ஆனால் அவர்களிடத்தில் தேவரீரும் நெஞ்சை வைப்பதாக சொல்லுகிறது எப்படி? ஞானீத்து ஆத்மைவ மே மதம் என்று சொல்லுகிறது, இது எப்படி பொருந்தும் என்று வினவுகிறார் சுவாமி. பக்தி பரவசத்தை பற்றி அனுபவிக்கிறார் சுவாமி. அதமிருதித கஷாயாக கேச்சித் ஆஜானதாஸ்ய त्वरित शिथिलचित्ताः कीर्तिचिन्ता नमस्याः
விதததி நனுபாரம் பக்தி நிக்னா லபந்தே त्वयि किल तमते त्वयि किल ततमे त्वं तेषु रंगेन्द्र किं तत् रंगेन्द्र திருவரங்கத்து அரசே, மிருதித கஷாயாக பாபங்களை ஒதுக்கி தள்ளியவர்களாயும் ஆஜான தாஸ்ய துவரித சிதில சித்தாக ஆஜான தாஸ்ய ஆஜான பிறந்தது முதல் அமைந்த தாஸ்ய தேவரீருக்கு தாசனாய் இருப்பதில் துவரித்த அந்த துவரையால் அந்த வேகத்தால் அப்படியே அது உன்னை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு ஆவல், வேகம், பதற்றம், சிதில சித்தாக பதற்றமிட்டு செய்வதறியாத மனத்தினராய் என்ன பண்ணால் உன்னை அடையலாம்னு அவர்கள் அப்படியே பதறுகிறார்கள். கீர்த்தி சிந்தா நமஸ்யாக கீர்த்தி தேவரீர் திருநாமங்களை எப்பொழுதும் கீர்த்தனம் பண்ணுகிறார்கள் வாயால். சிந்தா தேவரீரை எப்போதும் மனத்தில் எண்ணி வருகிறார்கள். நமஸ்யாக தேவரீரை சரீரத்தால் வணங்கி வணங்கி வருவது ஆகிய இவற்றை பக்தி நிக்னாக தேவரீரிடம் இருந்த ஈடுபாட்டுக்கு அடங்கினவர்களாய் பக்தி நிக்னாகா என்கிறார். தேவரீரிடம் இருக்கிற அடங்கியவர்களாய் பாரம் எல்லாவற்றுக்கும் மேலானவரும் எல்லாரையும் கரையேற்றுபவரான உள்ள தேவரீரை அடைகிறார்கள். லபந்தே அடைகிறார்கள். அப்படி சொல்லிட்டு ததமே அத்தகையவர்கள் துவயி கில தேவரீரிடத்திலேயே இருக்கிறார்கள். கில இது தகும். துவம் தேவரீர் தேஷு அந்த பக்தர்களிடம் அவர்களுக்கு அதீனமாய் அவர்களுக்கு ஆத்மாவாய் இருக்கிறீர். அவர்களிடம் தேவரீர் ஆத்மாவாக இருக்கிறீர். ஆனால் அவர்கள்தான் தேவரீருடைய ஆத்மா என்பது அவர்களுக்கு அதீனமாக இருக்கிறீர் என்ற தத்கிம் அந்த உயர்ந்த நிலை எப்படி பொருந்தும் கேட்குறார் பட்டர். கஷாயம் அதமிருத்தித கஷாயாக கஷாயம் என்றால் நாம் செய்த புண்ணிய பாப்பங்களைப் போல புண்ணியங்களும் பாப்பங்கள் தான் சம்சார பந்தத்திற்கு காரணம். அதனால் அதையும் விளக்க வேண்டும். சுகிருதம் துஷ்கிருதம் சர்வே பாப்மானகா பிரதூயந்தே உபனிஷத் காட்டுகிறது. தஸ்மை மிருதித கஷாயாய தமசப்பாரம் பிரதர்ஷயதி பகவான் சனத்குமாரः. சாந்தோக்கிய உபனிஷத்தை திருவுள்ளத்தில் கொண்டு இந்த ஸ்லோகம் அமைந்தது. தஸ்மை மிருதித கஷாயாய தமசப்பாரம் பிரதர்ஷயதி பகவான் சனத்குமாரः. அதை அப்படியே இங்கு திருவள்ளப்பட்டு சுவாமி இந்த இடத்துல அதமிருத்தித கஷாயாக என்கிறார். மனசில் உள்ள காமக்ரோதம் போன்றவைகள் அந்த கஷாயங்கள் நீங்கினால்தான் அந்த மனசில் எம்பெருமான் இவனை அனுகிரகிக்க நித்திய சாநித்தியம் இருப்பது தெரியும். எம்பெருமான் இவனை அனுகிரகிப்பதற்காக நித்திய சாநித்தியம் கொள்கிறான், அது நமக்கு தெரியல. ஏன்னா காமக்ரோத போன்ற கஷாயங்கள் இருக்கு. இல்லையேல் அந்த காமக்ரோதங்கள் போலன்னா அவர் இருந்தும் இல்லாதவர் போல்தான். ராகாதி தூஷித்தே சித்தே நாஸ்பதி மதுசூதனஹ ந பத்னாதி ரதிம் ஹம்சஹா கதாச்சித் கர்தமாம்பசி என்றார் மகரிஷி. கலங்கின குட்டையில் ஹம்சம் வாழுமா? ராஜஹம்சம் வாழாது, கிளியர் வாட்டரில் தான் வாழும். அதே போலத்தான் இங்கும். ஓகே, முதலில் பகவத் ஸ்மரணை இல்லாமல் இருந்து ஏதோ வாழ்க்கை போய் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இருந்து உண்டியே உடையே என்று இருந்து பிறகு சதாச்சாரிய உபதேசத்தால் ஞானம் வருவதை விட பகவத் சங்கல்ப விசேஷத்தால் ஜன்மாந்தர சுகிருத விசேஷத்தால் பிறவியிலிருந்தே ஞானவான்கள் இருப்பார்கள். அவர்கள் சிறந்தவர். இவரைத்தான் ஆஜான தாஸ்ய என்கிறார். பிறவியிலிருந்தே தாஸ்ய சுவாவம் கொண்டவர்கள், விரைவில் பகவானை அடைய வேண்டும் என்ற துவரையால் இருப்பவர்கள், இன்னது செய்வது அதனால் அதை எப்படி அடைவது என்ற முடிவுக்கு வர முடியாமல் அப்படியே அலை பாயும் மனமுடையவர்களாய் பாகவதோத்தமர்கள் இருப்பார்கள். குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்று ஆழ்வார் போன்றவர்கள் இவர்கள். திருவரங்க பாசுரங்கள் ஸ்ரீ நம்மாழ்வார் கண்களும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும்
சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும். எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்றும் இருநிலம் கைதுழாவிருக்கும். கங்குலும் பகலும் கண் துயில் அறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். அப்படியே பகலும் இரவும் கண்ணை மூட மாட்டாளாம், தூங்க மாட்டாளாம். எப்பவும் அவனையே நினச்சி விரக தாபத்தில் கண்லேருந்து தார தாரையாக தண்ணி கொட்டி அப்படியே அவர் உட்கார்ந்துருக்கிற இடமெல்லாம் வெள்ளம், அதை அப்படியே கைகளால் இறைக்கும். சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும். அதோ சங்கு சக்கரம் தெரியறதுன்னு கை கூப்புமா? நமக்கு தெரியாது, அவளுக்கு தெரியும். அதோ தாமரை கண் அப்படின்னு அப்படியே தளர்ந்துருமா உடல். எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு, எப்படி நான் உன்னை விட்டு இருப்பேன் என்பன போன்றவற்றை இங்கே அனுசந்திக்கணும். அந்த மாதிரி இருப்பா. கீர்த்தி சிந்தா நமஸ்யாக விதததி சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசத்தே அப்படின்னு பகவத்கீதையில் 9வது சாப்டரில் 14வது ஸ்லோகத்தில் பகவன் நாம கீர்த்தனையை தெரிவிக்கிறார் கண்ணன். உபாசனத்திற்கு வேண்டுமான உபாசிக்கப்படும் வஸ்து, அதாவது எப்போதும் என்னை பெற்றிருக்க விரும்புவராய், மிக்க அன்பினால் கண்ணீர் பெருக மயிர் சிலிர்க்க, எப்போதும் என் விஷயமாய் நாராயண நாம கீர்த்தனம் செய்கின்றவர்களாய், கீர்த்தயந்தக திருடவ்ரதாக என் பூஜை முதலானவற்றை திடமான சங்கல்பம் உடையவராய், யதந்தக ஆராதனாதிகள் செயல்களில் முயன்றவர்களாய், நமஸ்யந்தகா ச பக்தியின் முதிர்ச்சியால் இடம் எவ்வாறு உள்ளது என்பதை கூட கவனிக்காமல் எல்லா விதமான நமஸ்காரமும் எங்கும் செய்வார்கள். இப்படி நித்தியம் உபாசத்தை எப்போதும் உபாசித்து வருவர். இதெல்லாம் இங்கே அனுசந்திக்கணும். பல பிரமாணங்கள் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை தெரிவிக்கிறது. கீர்த்திதகா சம்ஸ்துதோ தியாதா பூஜிதகா சம்ஸ்கிருதஸ்ததா ஐஹி காமுஷ்மிகீம் ரக்ஷாம் கரோதி பகவான் ஹரிஹி சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தி சங்கீர்த்தனம் பகவதோ குண கர்மனாம் நானாம் என்றெல்லாம் இங்கு அனுசந்திக்க வேண்டும். கீர்த்திகி சிந்தா பகவானை பற்றிய எண்ணம். ஸ்ரீ பிரஹ்லாதாழ்வானை பலபடி தொல்லைகள் கொடுத்து டார்ச்சர் பண்ணி கடலில் கல்லை கட்டி எறிவது, மலையிலிருந்து கீழே உருட்டியது, நெருப்பில் தூக்கி போடுவது, பாம்புகளை கொண்டு கடிக்க விட்டது, யானையின் கால்களால் இடற விழப் பண்ணியது முதலானவைகளை செய்து கொள்ள நினைத்த போதும் அவர் தன் உடலை பற்றி எண்ணவே இல்லை. பிரஹ்லாதன் பகவானை பற்றியே எண்ணி வந்தார். ந விவேதாத்மனோ யாத்திரம் ந விவேதாத்மனோ காத்திரம் தத் ஸ்மிருத்யாஹ்லதம் புருஹிதா ந விவேதாத்மனோ காத்திரம் தத் ஸ்மிருத்யாஹ்லதம் புருஹிதா என்று ஸ்ரீ பராசரர் விஷ்ணு புராணத்தில் காட்டுகிறார். இதையே எம்பெருமானை எண்ணி வந்தபடியால் மனசில் சந்தோஷம். அதனால் உடல் பெருத்து தமது உடலை பற்றிய சிந்தையே இல்லாமல் உள்ளே எழுந்தருளிருக்கும் சர்வ அந்தரியாமையான எம்பெருமானுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுவிடப் போகிறதே என்று மார்பை கெட்டியாக அணைச்சி கொண்டிருப்பாராம் பிரஹ்லாதன். எந்த மலையிலேருந்து விழும்போதும் தள்ளி விட்ட முற்பட்டாலும் சரி, நெருப்பில் தள்ளினாலும் சரி, அதை கையில் மார்பில் அந்தரியாமைக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு பிடிச்சிட்டு இருப்பார். இத்தகைய ஆஹ்லாதம் அவருக்கு ஏற்பட போவதை முன்கூட்டியே அறிந்து குலகுரு இவருக்கு பிரஹ்லாதன் என்று பெயர் வைத்தார் போலும். இப்படி தனக்கு எத்தகைய தொல்லை ஏற்பட்டாலும் பகவத் சிந்தை மாறக்கூடாது. சிந்தையந்தி என்ற கோபகன்னிகை பகவானின் எண்ணம் சிந்தை எப்போதும் இருந்ததால் யோகிகளைப் போல மோட்சமடைந்தாள்னு விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. சிந்தையந்தி ஜகத்சூதிம் பரபிரம்மஸ்வரூபிணம் நிருச்ச வாசதையா முக்திம் கதா அன்யா கோபகன்யகா. அடுத்தது நமஸ்யா வணங்குவது. வாயால் நமகா என்பது, மனசில் பகவானுக்கு அடியனாக எண்ணுவது, சரீரத்தால் சாஷ்டாங்க பிரமாணங்களை செய்வது. இது நமஸ்காரம் 3 விதம். வாயால் ந மகா, மகா அடியேனுக்கு, நகா ந நான் உரியவன் இல்லை என்ற தாத்பரியமுள்ள சொல்லை சொன்னாலே நல்ல கதியை யாவரும் அடைய முடியும். அகமாத்மா ந தேகோஸ்மி, நான் அடியேனுக்கு நான் உரியவன் இல்லை. நம இத்யேவ யோ ப்ரூயாத் மத் பக்தகா ஸ்ரத்தையான்விதா தஸ்யாக்ஷயோ பவேல்லோகா ஸ்வபாகஸ்யாபி நாரத என்று ஸ்ரீ விஷ்ணு தர்ம வச்சனத்தை காட்டி ஸ்ரீ பராசர பட்டரே விளக்கியுள்ளார்.
இந்த நமஹா என்பதை ஜாதி மதம் எந்த பேதமும் இல்லாமல் எல்லாரும் உச்சரிக்கலாம். நமோ நாராயணே துக்த்வா ஸ்வபாக புனராகமத்து என்று கைசிக துவாதசி மகாத்மியத்தில் ஸ்ரீ பராசர பட்டரும் ஸ்ரீ தேசிகனும் நிரூபணம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த நமஹா என்பது, நமோ நாராயணா என்பது அவ்வளவு பவர்ஃபுல். வாச்சாச்ச மனசாச்சைவ நமஸ்காரம் பிரயுஞ்சியவ சா. வாச்சாச்ச மனசாச்சைவ நமஸ்காரம் பிரயுஜ்யசா. வனப்பருவத்தில் மகாபாரதத்தில் தமயந்தி விருத்தாந்த பிரகரணத்தை பார்த்தால் இது தெரியும். மூலமந்திரத்தை வியாக்கியானிக்கும் பூர்வாச்சாரிய ஸ்ரீ சூக்திகளிலும் இந்த நமஸ்யாவை பற்றி, நமஹாவை பற்றி ஆச்சரியமாக விவரமாக தெரிந்து கொள்ளலாம். அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து ஆழ்வார் தெரிவிக்கிறார். இப்படி பக்திக்கு கட்டுப்பட்டு மகான்கள் தேவரீரிடத்தில் இருப்பது தகும். ஆனால் தேவரீர் ஏ யஜந்தி து மாம் பக்தியா மயித்தே தேஷு சாப்பியகம் என்று 9வது சாப்டரில் கீதையில் 29வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறேன். சமோகம் சர்வபூதேஷு நமேத்வேஷ்யோஸ்தி ந பிரியா ஏ பஜந்தி து மாம் பக்தியா மயித்தே தேஷு சாப்பியகம் என்கிறேன். எல்லா பிராணிகளிடத்திலும் நான் சமமாக இருக்கிறேன். எனக்கு துவேஷிக்கத்தக்கவன் என்று யாருமே இல்லை, நான் வெறுக்கத்தக்கவன் என்று யாருமே இல்லை, ஒருவனும் எனக்கு பிரியன் என்பதும் இல்லை. ஆனாலும் எவர்கள் ஏ மாம் பக்தியா பஜந்தி, எவர்கள் என்னை அன்புடன் அண்டுகிறார்களோ, அன்புடன் பக்தி செலுத்துகிறார்களோ, மயி தே என்னிடத்தில் அவர்கள், தேஷுச்ச அவர்களிடத்தில் நான். இப்படி இருப்போம். அவர்களிடத்தில் நீ எப்படி சொல்ல முடியும், எப்படி பொருந்தும்? அதை கேட்குறார் அவர். தொம் தேஷு ரங்கேந்திர கிம் தத். அதாவது அர்ச்சக பராதீனன்னு 74வது ஸ்லோகத்தில் தெரிவித்தார். அகம் பக்த பராதீனகா என்பது பகவானுடைய திருவாக்கு. எல்லாருடைய ஹிருதயத்திலும் அந்தர்யாமியாய் இருப்பதை விட அதிகப்படியாக சாநித்தியம் கொண்டு சிலர்களிடம் மட்டும் அதிஷ்டானம் செய்து அவர்கள் மூலம் தமது திருவுள்ளத்தை பகவான் நடத்தி கொள்வதைப் போலவா இதுவும்? அப்படின்னா அதுக்கு விரோதம் இல்லை, சரியான விஷயம்தான். அப்போ தானே நம் போன்றவர்களை திருத்த முடியும். பாகவதோத்தமர்களும் ஆச்சாரிய புருஷர்களும். அடியே தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.